ஹல்லேலூயா. கேட்குதா? எல்லாரும் கேட்குதா? கடைசியாக கேட்குதா? கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே ஆராதனைக்குரிய கடவுள், இயேசுவே என்றும் வாழ்கிற கடவுள், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் இறைவார்த்தை, ஒருத்தர் பைபிள் எடுங்க, பைபிள் எடுத்துக்க. ஒருத்தர் யோவான் 15வது அதிகாரம் 7வது திருவசனம் படிங்க பார்க்க. என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம், சொல்லுங்கள் எல்லாரும், நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமென்றால் யார் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும்? இறைவனுடைய வார்த்தை. இறைவன் உங்களுக்குள் இருக்க வேண்டும். வார்த்தையானவர் மனோருவானார், நம்முடைய கொடி கொண்டார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நமக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். உன் உடல் என்னுடைய ஆலயம் சொன்னார். என்ன சொன்னார்? உன் உடல் என்னுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே அவர் ஒவ்வொரு வசிக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்படி உணரும் பொழுதுதான் இந்த உடலை நாம் பரிசுத்தமாக காத்து கொள்ள முடியும். எவ்விதமாக ஒரு ஆலயம் பூஜிக்கப்படுகிறதோ நம்முடைய உடல் பூஜிக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் அருள் பெற்றவர்களாக, மற்றவர்களால் பூஜிக்கப்படுகிறவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ வேண்டுமென்றால், அப்படி வாழும்போது இறைவன் நமக்குள்ளே இருப்பார். இறைவன் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, இந்த இறை வார்த்தை நமக்குள்ளே செயல்படும் பொழுது நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கும். கரங்களை தட்டுங்க. எல்லோரும் ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருக்கீங்க. இங்கே வந்து யார் வெறுமனே திரும்பி போகிறதல்ல. இங்கே நாம் ஆண்டவரும் கேட்போம். நம்முடைய முறையிடுவதற்காகத்தான், நம்முடைய பிரச்சனைகளுக்காக கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? என் வார்த்தை உனக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இந்த இறைவார்த்தையை நீங்கள் படிக்கும்போது அந்த நாளைக்குள்ள பிரச்சனைக்கு அந்த வார்த்தையிலே நமக்கு பதில் கிடைக்கும். அந்த இறைவார்த்தையை படித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கு இறைவன் பதில் கொடுப்பார். அவர் நம்முடைய கடவுள், பதில் கொடுக்கிற கடவுள். அவர் செவிடோ குருடோ அல்ல, கேட்காதவர் அல்ல. பிள்ளைகளை முறையிடுவதை தகப்பன் கேட்டு பதில் கொடுப்பவர். எனவே நம்முடைய தந்தையிடம் கேட்பதற்கு நமக்கும் உரிமை உண்டு. நீங்கள் எந்த காரியத்தையும் தந்தையிடம் கேட்கலாம். அதை கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. உரிமையோடு எனக்கு இதை தர வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் அதற்கு முன் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் உடல் அவருடைய ஆலயமாக மாற வேண்டும். உங்கள் உடல் அவருடைய ஆலயமாக மாறும் பொழுது இறை வார்த்தையை நாம் வாசிக்க நாம் உள்ளத்திலே பரிசுத்தப்படுத்தும் அந்த வார்த்தை நம்மிலிருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அது கற்றுத்தரும். எப்படி கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத்தரும். எனவே நாம் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரிடம் கேளுங்கள். இந்த மாத முடிவில் நீங்கள் அதற்குரிய பதில் பெற்றிருக்கிறீர்களா இல்லையா என்று இங்கே வந்து சாட்சி சொல்லுங்கள். நான் இதை கேட்டேன், இந்த இறை வார்த்தையை நீங்கள் சொன்னபடி படித்தேன், எனக்கு இது கிடைத்தது, கிடைக்கவில்லை என்பதை உங்களுக்கு சாட்சியாக இந்த இடத்தில் செல்லும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அன்புயானவர்களே, நம் இந்த நாளிலே நமக்கு தேவை செய்தி கொடுக்குவதற்கு அருமை சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் 24 மணி நேரமும் கடவுளோடு இருக்கிறவர். ஒவ்வொரு நாளும் காலையில் 4:30 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி நேரம் 3 வேளை அவர் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஆன்லைனில் ஜெபம் நடத்துவார். உங்களைப் போல் ஆட்களை வைத்து அவர் ஜெபம் நடத்துக்குவார். அவரும் செய்து கொடுக்கிறார். அப்படி ஒரு அருமையான சகோதரர் இந்த நாளிலே ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். எனவே சோரை இப்பொழுது நமக்கு செய்தி கொடுப்பாக. எல்லோரும் எழுந்து நின்று அவருக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நில்லுங்க. இன்று அவர் கொடுக்கிற செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கிற செய்தியாக இருக்க வேண்டும். 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி கரங்களை நீட்டுவோம். எல்லாரும் கரங்களை நீட்டுங்க மக்களே.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். அருமையான மகன், நமக்காக இரவும் பகலும் உழைக்கிறவர், ஓடோடி ஆன்ம ஆதாய பணியை ஓடி ஓடி ஆன்ம ஆதாய பணியை செய்து கொண்டு அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற மகன். இந்த நாளிலும் உடைய திட்டம் இந்த மகனை கொண்டு செயல்படுவதாக இருந்தது ஆண்டவரே. எனவே நீர் அவளை அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே அவர் கொடுக்கிற செய்தி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதியும், அவர் செய்கிற பணியை ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் மகனுக்கு வெற்றியை கொடுத்து தேவ ஆசீர்வாதங்களால் அவரை நிரப்பும்படியாக அவர் செய்து கொடுக்கிற நேரம் முழுவதும் பரிசுத்த ஆவியே நீர் அவருள் இருந்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜெபம் கேளு நல்ல தந்தையே, ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். சத்தமாக சொல்லுங்க ஆமேன். ஆமேன். தூங்குறவங்களாம் சத்தம் போட்டு சொல்லுங்க ஆமேன். போச்ச நிறைய பேர் தூங்குறவங்க தான் சத்தம் முடிச்சுட்டா எல்லோரும் நீங்கள் முடிச்சிருக்கவங்க சத்தம் போடுறீங்களா? தூங்குறவங்களை தட்டி எழுப்புங்க பார்க்கலாம். இந்த சத்தத்திலும் சிலர் தூங்குவாங்க, சாத்தான் தூங்க வச்சுருவான். எல்லோரும் சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பிரதர் வர இருப்போம் எல்லோரும் உற்சாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், ஆண்டவர் இயேசுவுக்கே நன்றி, ஆண்டவர் இயேசுவுக்கே நன்றி, ஆண்டவர் இயேசுவுக்கே நன்றி, ஆண்டவர் இயேசுவுக்கே ஸ்துதி, ஆண்டவர் இயேசுவுக்கே ஸ்துதி. அன்னை மரியே வாழ்க, அன்னை மரியே வாழ்க, அன்னை மரியே வாழ்க. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை முன் குறித்து வைத்து நம்மை அழைத்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வசனம் 16 விதமாய் சொல்கிறது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரக்கூடிய கனி நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். நீங்கள் தந்தையிடம் என் பெயரால் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதோ ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ரோமேயர் அதிகாரம் 8 வசனம் 30 சொல்கின்றது, தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையவரை தம்முடைய மாட்சியில் பங்கு கொள்ள செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இறைவார்த்தையின்படி இதோ முன்குறித்து வைத்து இந்த இரவு வேளையில் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் இதோ தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் நன்றி செலுத்துவோம். தெய்வமே, இதோ இந்த நாளிலே அப்பா என்னை நினைவு கூர்ந்து உம்முடைய திரு சமூகத்தில் அமர வைத்திருக்கின்ற மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வசனம் 42 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவையானது ஒன்றே, மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், இது அவளிடமிருந்து எடுபடாது என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி அப்பா இந்த இரவு கூடுகையில் தாகத்தோடு உம்முடைய திரு சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்பா நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், அப்பா எடுபடாத ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எனக்கென நீங்கள் தூயவர்களாக இருப்பீர்களாக, மக்களினங்களிலிருந்து நான் உங்களை தனியாக பிரித்தெடுத்தேன் என்று சொல்லப்பட்ட லேவியர் அதிகாரம் 20 வசனம் 26 படி கடவுள் அவருக்கென நாம் தூயவர்களாக இருக்கும்படி கடவுள் முன் குறித்து வைத்து நம்மை தனியாய் பிரித்தெடுத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். இதோ இந்த ஆண்டினுடைய
5 மாதங்கள் கடக்க செய்து இதோ 6ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே அவருடைய திரு சமூகத்தில் அமரக்கூடிய ஒரு மேலான ஒரு கிருபையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மாதத்தின் முதல் நாளில் இந்த இரவு வேளையில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். அப்படியே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படியே முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஸ்துதிங்க. அப்பா, கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் உம்முடைய தெய்வீக அபிஷேகம் இந்த கூடுகையை முழுமையாய் ஆட்கொள்ளும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணகத்திலிருந்து எங்களை உற்று நோக்குகிறவர் அப்பா, நன்றி செலுத்துகின்றோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 14:2 சொல்கிறது, விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் மானிடரை உற்று நோக்குகின்றார், மதிநுட்பத்தோடு தேடக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்குகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதோ தேவாதி தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார். தெய்வமே, என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கின்ற மேலான கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வீக ஆசீர்வாதத்தாலே தேவரீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்கின்ற பொழுது 134:2 தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஒரு ஆமேன் கூட வரல. ஆமேன் சொன்னா என்ன ஆகும்? ஆமேன் சொன்னா என்ன ஆகும்? அப்படியே நடக்கும். அப்ப இந்த இறைவார்த்தை வாசித்த அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் உங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? ஆமேன் சொல்லணும்ல. அப்ப இவ்வளவு பேர் நம்ம இவ்வளவு தூரம் ஸ்துதித்தோம். உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு அவ்வளவு உற்சாகமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா நாகர்கோயில், கன்னியாகுமரி வர்ற மக்கள் எப்படி இருப்பாங்க? எங்க ஏரியாவை காட்டிலும் இங்க உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க? ஆவியிலே, ஜபத்திலே ரொம்ப உற்சாகத்தோடு நீங்கள் இருக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. 2ஆம் முறையாக ஆண்டவருடைய கிருபையினால் கடவுள் இங்கே என்ன பண்ணியிருக்காரு? அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாதி கை மேலே வரல. என்ன வரல? பாதி கை என்ன வரல? நீங்க எப்பொழுதெல்லாம் கரங்களை உயர்த்துகிறீர்களோ, மோசே எப்பொழுதெல்லாம் கரங்களை உயர்த்தி இருந்தாரோ அப்பெல்லாம் என்னாச்சு? வெற்றி அடைந்தார்களா இல்லையா? இப்ப வந்துட்டு தொடக்கத்தில் இன்னைக்கு தந்தையின் வழியா என்ன வார்த்தை கொடுத்தாங்க? அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல. என்ன வார்த்தை சொன்னாங்க? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால். அப்ப இந்த வார்த்தை சொல்கின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? செயல்படணும். அப்ப என்ன வார்த்தை? தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்துங்கள்னா அந்த வார்த்தையினுடைய செயல்பாடு உங்களுக்குள்ள இருந்தால்தான் அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்க. தூங்குறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க. பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்ப தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா? இப்ப அப்பாவுக்கு தெரியும் எத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தாங்கன்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய போலீஸ் தெரியும், புது போலீஸ் வந்தா யாருன்னு தெரியாதுல்ல. இது புது போலீஸுக்கு டக்குன்னு என்ன பண்ண மாட்டிக்கிற மாதிரி தான். அப்பா பழைய போலீஸ், இது புது போலீஸ். அதனால பாதி பேர் என்ன பண்ணி தூக்கத்திலேயே சொல்லியாச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்துற வரைக்கும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே போல ஒரு இறை வார்த்தையை நீங்கள் கேட்கின்ற பொழுது அப்படியே இருந்து விடக்கூடாது. 2 கொரிந்தியர் அதிகாரம் 1:20 என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் அதிகாரம் 1:20. அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அப்புறம் ஏன் சொல்லிட்டு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லா வாக்குறுதிகளும் எப்ப நிறைவேறும்? ஆமேன்னு சொல்றப்பதான். என்ன இருக்குது? ஆமேன்னு நீங்க சொல்றப்பதான். வீட்டில் எல்லாமே ஒரு சமையலுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்காம இருந்தா
ஏங்க ஸ்டவ்வை பற்ற வைக்காம இருந்தால் என்ன இருக்குது? சாப்பாடாச்சான்னு சொல்கிறப்ப என்ன இருக்குது? ஸ்டவ்வே என்ன பண்ணல சொல்லுவோமா இல்லையா? இன்னும் ஸ்டவ்வே பற்ற வைக்கல, அதுக்குள்ளே எங்கே சாப்பாடு? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏமா சொல்லுவோமா சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏங்க வந்தாச்சு, என்ன பண்ணியாச்சு? இரவு ஜெபத்துக்குன்னு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமேல ஆசீர்வாதத்தை வாங்காம போலாமா? சொல்லுங்களேன். திருப்பாடல்கள் 115 வசனம் 12 என்ன சொல்லுது? எடுத்து வாசிங்க டக்குன்ட்டு. திருப்பாடல்கள் 115 வசனம் 12. ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப நினைவு கூர்ந்து இந்த இரவு ஜெபத்திலே கடவுள் நினைவு கூர்ந்து உங்களை என்ன பண்ணிருக்காரு? அழைத்திருக்கின்றார். எதற்கு? ஆசியை வழங்குவதற்காக. இப்பவே ரொம்ப பேர் என்ன பண்றாங்க? வாங்க பிரதர்ங்கிறாங்க. ஒருத்தங்க என்ன பண்றாங்க? இப்பதான் முதல் வார்த்தையை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள என்ன பண்றாங்க? வாங்க பிரதர் என்ன பண்ணிருக்காங்க? அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல தூங்குறவங்களை என்ன பண்ணணும்? இன்னும் உள்ளே போகல. என்ன பண்ணல? இன்னும் உள்ளவே போகல, ஆப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகல. அதுக்குள்ள என்ன பண்ணியாச்சு? உள்ள போட்ட இந்த இன்ஜெக்ஷன்ல டக்குன்னு ஆள் என்ன ஆயிடும்? தூங்குற மாரி. இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல, அதுக்குள்ள ரொம்ப பேர் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் உள்ள இன்ஜெக்ஷன் போச்சுன்னா யாரும் தூங்க மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? கொஞ்சம் கூட தூங்கவே மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அம்மா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த அக்காவை எழுப்பிடுங்க, பிரைஸ் தி லார்ட். நீங்க தியானிக்கிறீங்களா? உண்மையில தியானிக்கிறீங்களான்னு அது எனக்கு தெரியாது. என்ன இருக்கு? அது ரொம்ப பேர் என்ன பண்ணிருக்கலாம்? தியானத்தில் இறங்கலாம். என்ன பண்ணலாம்? இல்லை வந்த டயர்ல என்ன இருக்கலாம்? இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் பார்த்தீங்களா? 72 மணி நேரத்தில், அதாவது இப்போ இந்த நைட்டு டயத்தில் 72 மணி நேரத்தில் நான் தூங்கியிருக்க டயம் 8 மணி நேரம் தான். எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் டியூட்டிக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தான் நான் தூங்கியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்குது? 8 மணி நேரம். எப்போ பலனை கொடுப்பாரு? உற்சாகத்தின் ஆவி உங்களுக்குள் இருந்தால் நீங்க தூங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில தான் நான் ஆரம்பிக்க போறேன். என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு இன்னைக்கு என்ன? யோவான் 15 வசனம் 7ல இருந்து தான் என்ன பண்ண போகுது இன்னைக்கு. அதையே தொடர்ந்து தான் என்ன பண்ண போகுது? வார்த்தையை நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நேற்றைய தினம் என்ன நாள்? எலிசபெத் அம்மாளை சந்தித்த நாள். அப்ப எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை பார்த்து என்ன சொன்னாங்க? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 45. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையை நம்பி இருக்கிறோமா? நம்பி இருக்கோமா? நம்பலையா? நம்பி இருக்கிறோமா? அப்ப நம்பி இருந்தா ஆமென் எப்படியா வந்திருக்குமே. என்ன இருக்கும்? ஆமென் என்ன ஆகும்? ஆமென் என்ன ஆகும்? அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அப்படியே டக்குன்னு வார்த்தை வந்தோடனே ஆமென் வந்துடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அண்ணு கை பாதி கீழே தான் இருக்குது. அப்ப என்ன வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கல? என்ன பண்ணல? வார்த்தை நிலைத்திருந்தால் என்னாகும்? என்னாகும்? நடக்கும். அப்ப என்ன இல்ல, நமக்கு இன்னும் அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணல? இன்னும் சுதந்திரித்து கொள்ளாமல் பலவற்றை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இழந்து போயிட்டே இருக்கோம். என்ன பண்ணிருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை மனிதன் உணர்ந்து கொள்ளாமல் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம். வந்துட்டோம், தேவ சமூகத்தில் வந்து நிற்கின்றோம். கடவுள் உங்களை ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, வெறுமையாய் அனுப்புகின்ற தெய்வம் அல்ல. நீங்கள் இந்த இடத்திலிருந்து செல்கின்ற பொழுது ஏசாயா ஆகமம் அதிகாரம் 55 வசனம் 12 எடுத்து வாசிங்க. 55 வசனம் 12. எம்மா எப்படி போவீங்களா? மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நீங்கள் நடத்தி செல்லப்படுவீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லும். நீங்கள் போகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு. அப்ப கடவுள் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து விட்டால் அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும்? மகிழ்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இல்ல
மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை. வர்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், ஆனால் என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லைன்னு அப்படியே திரும்பி போறோம். அப்படித்தானே? கடவுளிடத்துல ஒரு மனிதன் வந்து விட்டால் அவன் எப்படி திரும்பி செல்றப்ப மகிழ்ச்சி இல்லாம எப்படிங்க போவான்? அமைதி இல்லாம எப்படி போவான்? ஒரு கல்வாரி திருப்பலியில கடவுள் என்ன பண்ணுகின்றாரு? உலகம் தர முடியாத அமைதி நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றாருல்ல, இங்க தர்றேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த அமைதி எப்படி எங்க போகும்? அதை நான் சுதந்தரித்துக் கொள்வதில்லை. என்ன செய்வதில்லை? அதை சுதந்தரித்துக் கொள்வதில்லை. இழந்து விடுகிறோம். என்ன செய்து விடுகிறோம்? இழந்து விடுகிறோம். ஆனால் கடவுளோ என்னது? கடவுள் நமக்கு என்ன செய்கின்றார்? வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் நம்ம ஆண்டவர். கரங்கள் ஆசீர்வதிப்பார். தன்னுடைய பிள்ளைகளின் மீது அக்கறை உள்ள தெய்வம். அப்படி என்றால் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருக்குதா? இல்ல. என்னது? இல்ல. மார்க் நற்செய்தி அதிகாரம் 7 வசனம் 9 படி நம்ம என்ன செய்கிறோம்? எடுத்து வாசிங்க. நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள். நல்லா பாருங்க, உங்களுடைய மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை எப்படியா? வெகு திறமையா என்ன பண்ணிட்டீங்க? புறக்கணித்து விட்டீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாங்க, வெகு திறமையா கையை தூக்க மாட்டேங்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் என்னது? வெகு திறமையா என்ன பண்றோம்? புறக்கணிக்கிறோமா? ஒரே வார்த்தை என்ன பண்ணுது? தூய கைத்தை நோக்கி கைகளை உயர்த்தி உயர்த்துங்கள். வெகு திறமையை நம்ம என்ன பண்றோம்? இதுதான். இதெல்லாம் ஒரு சின்னது என்ன இருக்குது? ஒரு காரியம் என்ன பண்றோம்? வெகு திறமையா நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய மூதாதையரின் பொருட்டு பலவற்றை என்ன செய்கின்றோம்? வார்த்தையை மனிதன் என்ன பண்ணிடுறான்? விட்டு விடுகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, எத்தனை பேர் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பாக்குறீங்க? பாக்குறீங்களா? பார்க்கலையா? திருமணம் 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள் வருதா வரலையா? அப்ப குள்ளு வந்தாலே என்ன ஆயிடுச்சு? அங்க அவுட்டு. ஆசீர்வாதம் அவுட்டு. ஆசீர்வாதம் என்ன இருக்குது? ஏன்? உங்க பழைய மரபின் பொருட்டு நம்ம என்ன பண்றோம்? இங்க குள்ளு போடுறோம். என்ன போடுறோம்? நீங்க குள்ளு போட்டா ஆண்டவர் உங்களுக்கு குள்ளா போடுவாரு. என்ன போடுவாரு? உங்களுக்கு குள்ளா போடுவாரு. கடவுளுடைய வார்த்தையை யார் மதிக்கிறோமோ, கடவுளுடைய வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்பதான் அங்க என்ன இருக்குது? ஆசீர்வாதம். ஃபாதர் நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் முதல்ல தாலியை கட்டிட்டு அப்புறம் வைங்க பிரசங்கத்தை. என்னது? எத்தனை பேர் என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஃபாதர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க எப்படி திருமணம் நடைபெறுது அப்படின்னு. ஃபாதர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க யார் யார் எப்படி வந்து குசு குசு மந்திரத்தை சொல்லி என்னது சீக்கிரம் நேரத்தை பார்க்க சொல்லி. அப்போ என்னாகும்? நம்ம என்ன செய்கின்றோம்? கடவுளுடைய வார்த்தையை என்ன செய்வதில்லை? மதிப்பதில்லை, நம்புவலை. என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அப்படி என்றால் இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யல? மதிக்காம இருக்கிறாங்க. என்ன செய்கின்றோம்? மதிக்காமல் இருக்கின்றோம். ஆண்டவர் ஜோசுவாட்ட என்ன சொன்னாரு? ஆண்டவர் ஜோசுவாட்ட என்ன சொன்னாரு? ஜோசுவாகமம் அதிகாரம் 1 வசனம் 8 எடுத்து வாசிங்க. ஜோசுவா 1:8. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னிலிருந்து அகற்றாதே, இரவு பகலும் இதனை தியானம் செய்து இது எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நீங்க ஆமேன் சொல்றப்பெல்லாம் உங்களுக்கு நான் 10 ரூபா செலவு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். என்ன பண்றேன்? நீங்க ஆமேன் சொல்றப்ப உங்களுக்கு என்ன பண்றேன்? ஆனா பாவம், உங்களுக்கு எந்த டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்தாங்களோ, என்னது கிளாஸ் எந்த டீச்சர் எடுத்தாங்க? டீச்சர் என்ன ஆயிருப்பாங்க? ஏபிசிடிலாம் சொல்லி முடிச்சுட்டு ஏ சொல்றான்னா சொல்லாம இருந்தா எப்படி வருத்தப்படுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ற, இந்த திருச்சட்ட நூலை உன் திருமுன்னில இருந்து பகலும் இதை என்ன செய்ய? தியானம் செய். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க நமக்கு கடவுளை பற்றி அச்சம் இல்லை, மீது எல்லாத்துக்கும் அச்சம் இருக்கும். கடங்கார நாளை காலையில் வருவானா, வீட்டு வாசல வந்து நிப்பானான்னு என்ன இருக்கும்?
என்ன இருக்கும்? அதுக்கு அச்சம் இருக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை குறித்து யாருக்கு என்ன இல்லை? அச்சம் இல்லை. என்ன இல்லை? அச்சம் இருந்தா என்ன இருக்கும்? எல்லா கையிலையும் என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்குங்க? ஏங்க நான் வந்து நாளைக்கு ட்ரெயினில் போகணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா நான் உள்ள ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற முடியுமா, ஏற முடியாதா? இல்லைன்னா நான் டிக்கெட் எடுக்காம, என்னது டிக்கெட் எடுக்காம ட்ரெயின் உள்ள இருந்தாச்சுன்னா டிடிஆர் வந்தா என் மனசு எப்படி இருக்கும்? பக்கு பக்குன்னு இருக்கும். இருக்குமா இல்லையா? அப்பன்னா ஆலயத்துக்கு மட்டும் வர்றப்ப மட்டும் அது எப்படி கைவீசம்மா கைவீசின்னு வர்றோம்? எப்படிங்க வர்றோம்? பயம் இல்லை. என்ன இல்லை? பயம் இல்லை. இணைச்சட்டம் 17:19 என்ன சொல்லுது? இணைச்சட்டம் 17:19 பாருங்க, அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும். பாருங்க, அதை வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். அதனால் அந்த சட்டத்தினுடைய எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான். ஆமென். ஒரு மனிதன் எப்ப அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான் கடவுளுக்கு? எப்ப? எங்க இறை வார்த்தையை அவன் தம்மோடு வைத்துக் கொள்ளட்டும். என்ன செய்யணுமா? தம்மோடு வைத்துக் கொள்ளட்டும். அதை நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கணும். ஒரு நாடகம் பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு விட்டுட்டு இன்னும் 2 நாள் விட்டு அடுத்த அந்த நாடகத்தை அடுத்த நாள் பார்ப்பீங்களா? இங்க எப்படிங்க பார்ப்போம்? ஒரு வாரத்தில் 5 நாள் நாடகம் வருதுன்னா திங்கக்கிழமை பார்த்துட்டு வியாழக்கிழமை பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா இல்லை டெய்லி பார்ப்பீங்களா? இங்க டெய்லி ஒரு நாடகம் பார்க்குறாங்க ஒரு ஆள்னு வச்சுங்களேன், அவங்க டெய்லி பார்ப்பாங்கல்ல. அப்படின்னா இப்போ கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறோமா? வாசித்தாதாங்க வாழ்வு. பேதுரு என்ன சொல்லுவார்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் அன்றோ உள்ளன. என்னது? உம்மிடம் அன்றோ உள்ளன. அன்னை மரியாள் என்ன செய்தார்கள்? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:37 என்ன சொல்லுது? தொடர்ந்து வாசிங்க. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே ஆகட்டும். என்னது? எங்க கையில பைபிளை தூக்கி அலைய வேண்டியது யாரு? ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நம்ம தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடியவன் தான் அன்னை மரியாளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவருடைய சொற்படி ஆகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அன்னை மரியாளை போல என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய சொற்படி நடக்கும்படிக்காய் அந்த கடவுளுடைய சொற்கள் அடங்கிய திருவிவிலியத்தை கையில் சுமப்பது இல்லை. என்ன? சுமப்பது இல்லை. சுமந்து பாருங்க. என்ன பாருங்க? சுமந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு குறை இல்லாமல் நிறைவை நோக்கி கடவுள் வழி நடத்துவார். நிறைவை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் வாழ்வு தரும் வார்த்தை மாத்திரமே உங்களுக்கு என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையிலே ஆசீரை கொடுக்கும். ஏனென்றால் ஏசாயா அதிகாரம் 55 வசனம் 11 எடுத்து வாசிங்க. ஏசாயா 55 வசனம் 11. என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு இருக்கும், அது என்னுடைய விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? எங்க ஒரு 500 ரூபா நோட்டு கவர்மெண்ட்ல அடிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்ப 500 ரூபாய்க்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா? எங்க இருக்கா இல்லையா? கொஞ்சம் வாயை திறங்களேன். நான் உங்களை இப்பதான் புகழ்ந்து சொன்னேன் வாயை திறப்பீங்கன்ட்டு. கொஞ்சம் வாயை திறங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 500 ரூபா நோட்டு ரோட்ல கிடக்குது, எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? சேத்துல கிடக்குது, எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? சாக்கடை ஓரமா இருக்குது, எடுக்க மாட்டியா? போனா விட்டாதான் தெரியும். என்னது? எடுக்கிறியா எடுக்க மாட்டியான்னு விட்டாதான், பணத்தை போட்டு பார்த்தா தான் தெரியும். என்ன இருக்கும்? பணத்தை
போட்டு பார்த்தா தான் தெரியும் எடுப்போமா எடுக்க மாட்டோமா. அதே சாக்கடையில் ஓரமாக இருக்குது, என்ன பண்ணுவோம்? சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? எடுப்போம். ஏங்க அதுக்கு 500 ரூபா நோட்டு மதிப்பு இருக்குது, நோட்டு மதிப்பு இருக்குது. அப்படி என்றால் கடவுள் எதற்காக நான் அனுப்பினேனோ அந்த வார்த்தை வெற்றிகரமாக என்ன பண்ணுமா? செயல்படுத்தாமல் என்னிடம் அது என்ன செய்யாது? திரும்பி வராது என்கிறார். அப்படி என்றால் அந்த வார்த்தை உங்களுடைய நாவிலே ஒலிக்கின்றத, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய நாவுகளில் ஒலித்ததென்றால் அந்த வார்த்தையினுடைய வல்லமை என்ன செய்யும்? என்ன செய்யும்? பற்றி எரியும். கேஸ் ஓப்பன் ஆகுது, குச்சியை கொளுத்துறோம், 10 தான் பத்தலையா? அப்ப வேலை நடக்குதா? மீதி வேலை எல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப ஏன் எனக்கு இன்னும் இது ஆவல அது ஆவலன்னு சொல்றோம்? ஏன்? வார்த்தை அங்கு கிரியை செய்யவில்லை. என்ன செய்யவில்லை? வார்த்தை கிரியை செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் எதற்காக நான் அனுப்பினேனோ அது வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்குது? வார்த்தை இல்லை. என்ன இல்ல? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள் என்ன இருக்கணும்? எங்க நிலைத்து இருக்கணும். அப்ப எதற்காக அவர் அனுப்பினார்? அந்த வார்த்தையினுடைய செயல்பாடு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கணும். அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? ஏங்க உங்க வீட்டுக்காரர் வந்து 1/2 கிலோ கறியை வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுங்க, மட்டனோ சிக்கனோ வாங்கிட்டு வர்றாரு, புளிக்குழம்பு மாரி வைப்பீங்களா? ஏங்க புளிக்குழம்பு மாரி வைப்பீங்களா? இல்லை. எப்படி வைப்போம்? பையனுக்கு புளிக்குழம்பு வச்சா, என்னம்மா நீ செஞ்சிருக்கிற நீன்னு, என்னது இது என்ன சாப்பிட்ற மாதிரியா இருக்குது, ஒரே புள்ளி நாத்தனா இருக்குது, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம்ல. அப்படி என்றால் அப்ப கடவுள் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் மீது நமக்கு என்ன இல்ல? என்ன இல்லைங்க? நமக்கு அதன் மீது என்ன இல்ல? ஒரு நாட்டம் இல்லை. ஏன்? அந்த வார்த்தையினுடைய வல்லமைய புரியல. நமக்கு என்னது? கோயிலுக்கு வரணும். என்ன வரணும்? கோயிலுக்கு வரணும், நன்மையை வாங்கணும், போகணும். அது எப்படி வர்றோம்? பின்னாடி நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு நம்முடைய திருச்சபை எதை கொண்டாடுகிறது? இயேசுவின் திரு ரத்த திருவுடலை கொண்டாடுகிறது. பின்னாடி அப்படியே வர்றேன்.